அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ப்ரிவியூவில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு 765 790 ஆம்பிளிஃபை ப்ளே ஆகிற மாதிரி பார்த்துருப்பீங்க. அதோடைய மேக்கிங் தான் இந்த வீடியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் கிட்டில் 7265 7292 போட்ட ஐசி வந்து மேக் பண்ண போகிறோம். இதே மாதிரி ஆம்பிளிஃபையர் வந்து ஆல்ரெடி ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து மேக் பண்ணியிருப்போம். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா சோனி ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கருக்கு மேட்சிங்காக போடுறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா சோனி ஹோம் தியேட்டரு ஒரு 13,000 இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் ஹோம் தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபால்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து கஸ்டமர் வந்து எனக்கு அதுக்கு மேட்சிங்காக வந்து ஒரு ஆம்பிளிஃபையர் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து இந்த ஆம்பிளிஃபையர் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேக் பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த போர்டு தான் வந்து நாங்கள் லெஃப்ட் ரைட்டு சப்புக்கு எல்லாத்துக்கும் போட போகிறோம். இது நிறையா ஹோம் தியேட்டரில் வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க. 7292 7265 காம்பினேஷன், 7292 மோனோ வந்து சப்வூஃபர், 7292 ஸ்டீரியோ வந்து லெஃப்ட் ரைட்டு, 7265 ஒரு சேனல் வந்து மோனோ வந்து உங்களுக்கு சென்டருக்குமே, 7265 ஒரு ஐசி வந்து ஸ்டீரியோ வந்து சரௌண்டுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாகவே 8 வேர் செக்ஷன் 5 வோல்ட் ரெகுலேட்டர் செக்ஷன் வந்துடும். அதே மாதிரி இந்த 4 டயோடு போட்டிருப்பாங்க. இந்த டயோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த போர்டு டிசைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த போர்டுக்கு வந்து மேட்சிங்காக வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர் வந்து டிஜிட்டல் ஆடியோஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட் கிட்டு தான் மார்க்கெட்டில் அவைலபிள் இருந்துச்சு. அதனால் இதை வாங்கி போடுறோம். இதோட ரிசல்ட் வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம். யூஎஸ் வாய்ஸ் வித் 7265 ஆம்பிளிஃபையர்னு சொல்லி போட்டிருந்தோம். அதில் வந்து சேம் இதே கிட்டு தான் யூஸ் பண்ணிக்கிறோம். சேம் அதே மாதிரியே தான் ஆம்பிளிஃபையர். ஃப்ரண்ட் பேனல் மட்டும் வேறு மாதிரி டிசைனில் போட்டிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7265 ஸ்டார் பிராண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர், இங்கே ஈரோட்டில் ஸ்டார் பிராண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒரு மேனுஃபேக்சர் இருக்கிறாங்க. அவங்க மேக் பண்ணி கொடுக்குறது தான். எங்களோட ட்ரான்ஸ்ஃபார்மரோட குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. உங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருடைய காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதோடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ரிமோட்டில் வந்து நீங்கள் நார்மல் டிஜிடெக் பிக் சேஸு, அதுக்கு வந்து ஃப்ரண்ட் பேனல் வந்து நம்ம இந்த ஜிடெக்குடைய ஃப்ரண்ட் பேனல் வந்து போட போகிறோம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமோட்டும் இதில் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இந்த நேரம் இருக்கும். ப்ளஸ் வந்து யூஎஸ்பி பிளேயர் வந்து இதிலே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஜிடெக் உடைய ஃப்ரண்ட் பேனலு. இது வந்து டிஜிடெக் பிக் சேஸ் பெரிய சேஸ் உடைய இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கும். அதனால் ஃப்ரண்டில் வந்து இது கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இதில் ஒவ்வொன்றா வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்டில் வந்து இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் தான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அக்ரிலிக் பேனல் வந்து ஃபிட் பண்ண போகிறேன். இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சரிஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. 2 RCA ஜாக்கு, ஃபேன் கிரில்லு, 4 DMK ஜாக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஹோல்ஸ் போட்டு போர்டு எந்தெந்த இடத்துக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையருக்கு வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு போட்டு தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃப் பண்ணும்போது ஆன் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு பாப்அப் நாய்ஸ் வரும். அந்த நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ரிமோட் கிட் போடுற ஆம்பிளிஃபையருக்கு எல்லாத்துக்குமே வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு வந்து கம்பல்சரி போட்டோம்னால தான் அந்த நாய்ஸ் வந்து நாம் ப்ரிவென்ட் பண்ண முடியும். இந்த ரிமோட் கிட் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா டிஜிட்டல் 5.1 ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு வந்து போட போகிறோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் ஐசி எல்லாம் இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரில் ஃப்ரண்ட் பேனல் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது எல்லாமே ஃப்ரண்ட் பேனலில் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஃப்ரண்ட் பேனல்லையே வந்து யூஎஸ்பி ஜாக்
ஃபிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க, அது ஃபிட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ரிமோட் கிட்டும் வந்து ஃப்ரண்ட் பேனல்லே வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதுவும் ஃபிட் பண்ணியாச்சு. அதேமாதிரி ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் மாடலில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து நான் வால்யூம் கண்ட்ரோல் சுவிட்சு ஆன் ஆஃப் சுவிட்சுங்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் பேனல் எல்லாமே ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ ஆம்பிளிஃபையர் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இந்த பக்கம் வந்து பவர் ஆம்பிளிஃபையர் செக்ஷன், ட்ரான்ஸ்ஃபார்மர் 2 இதுவுமே. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து எதுக்கு வச்சுருக்கேன்னா இந்த யூடி ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டுக்குமே ரிமோட் கிட்டுக்கும் வந்து 2 amps 12012 தனியாக செப்பரேட்டாக யூஸ் பண்ணுறேன். இந்த 15015 வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டுக்கு மட்டும், 09 வந்து ஒன்லி ஃபேனுக்கு மட்டும் யூஸ் ஆகும். ஸ்பீக்கர் அவுட்புட் லைனுமே மெயின்ஸ் கார்டு லைனும் வந்து லைன் கொடுத்தாச்சு. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்பீக்கரோட அவுட்புட் எல்லாமே வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு போயிட்டு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் ஆம்பிளிஃபையர் வந்து அவுட்புட் வந்து நம்ம இதோடைய பவர் ஆம்பிளிஃபையர் அவுட்புட் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு கொடுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபிட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த 12012 2 amps ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபிட் பண்ணிவிட்டு பவர் ஆம்பிளிஃபையர் ஃபிட் பண்ணிவிட்டு அடுத்த லைன் எப்படி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸ்பீக்கர் அவுட்புட் லைனுமே மெயின்ஸ் கார்டு லைனும் வந்து லைன் கொடுத்தாச்சு. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்பீக்கரோட அவுட்புட் எல்லாமே வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு போயிட்டு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் ஆம்பிளிஃபையர் வந்து அவுட்புட் வந்து நம்ம இதோடைய பவர் ஆம்பிளிஃபையர் அவுட்புட் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு கொடுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபிட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த 12012 2 amps ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபிட் பண்ணிவிட்டு பவர் ஆம்பிளிஃபையர் ஃபிட் பண்ணிவிட்டு அடுத்த லைன் எப்படி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரில் 90% கிட்டத்தட்ட ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யூஎஸ்பி பிளேயர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். இது எல்லாமே கனெக்ஷன்ஸ் முடிச்சாச்சு. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து 12012 தனியாக 2 amps ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டுக்கும் ரிமோட் கிட்டுக்கு மட்டும் செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டுக்கு வந்து டைரெக்டாக ஏசி வேணும் அப்படிங்கிறக்காக டைரெக்டாக ஏசி கொடுத்தாச்சு. அந்த ஏசி லைனில் வந்து ஒரு ஹாஃப் வே ரெட்டிவேர் மெத்தடில் போட்டு 12 volt வந்து இந்த லைன் எடுத்துகிட்டு வந்து இந்த ரிமோட் கிட்டுக்கு கொடுக்க போகிறேன். ரிமோட் கிட்டில் இருந்து யூஎஸ்பி பிளேயருக்கு எப்படி லைன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் கிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் இந்த 2 பின் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து யூஎஸ்பி வந்து ஆன் ஆஃப் ரிமோட் மூலியமாக பண்ணிக்கிற மாதிரி, அதே மாதிரி ஐஆர் லைனும் வந்து நம்ம அதில் கொடுக்கணும். இல்லை ஐஆருங்கிற லைனில் வந்து இந்த யூஎஸ்பி பிளேயரில் இருக்கக்கூடிய இந்த சென்சாரை ரிமூவ் பண்ணிவிட்டு சென்டர் பின் எல்லாமே கட் பண்ணிவிட்டு இதோட ஃபஸ்ட்டு பின்னில் வந்து நம்ம அந்த ஐஆரோட அவுட் வந்து இதில் கொடுத்துட்டோம்னா இந்த ரிமோட் கிட்டில் கொடுத்துருக்கக்கூடிய ரிமோட்லேயும் வந்து நீங்கள் எல்லாமே மாற்றிக்கலாம், சேனல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மெத்தேடு வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ யூஎஸ்பி பிளேயரு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஆம்பிளிஃபையருடைய சவுண்ட் டெஸ்டிங் பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரில் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிருச்சு. யூஎஸ்பி பிளேயருடைய ஐஆர் லைனு எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். சவுண்ட் டெஸ்டிங் வந்து அடுத்தது பார்க்கலாம். ஆம்பிளிஃபையர் வந்து ஆன் பண்ணிவிட்டேன். வெல்கம் நோட்டு வருது. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து ஆன் ஆகிருச்சு. ப்ரொடக்ஷன் ஆச்சுன்னா இதில் ரெட் கலர் லைட் எரியும், ப்ரொடக்ஷன் ஆகலைன்னா க்ரீன் கலர் லைட் எரியும். எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போது நம்ம சாங்ஸ் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரில் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லா கனெக்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. யூஎஸ்பி பிளேயரு, இதில் யூஎஸ்பி ஜாக் ரிமூவ் பண்ணிவிட்டு தனியாக யூஎஸ்பி ஜாக் வந்து கீழே கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதிலே நம்ம லைன்லாம் கொடுத்தாச்சு. எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோடைய சவுண்ட் டெஸ்டிங் பார்க்கலாம்.
இந்த ரிமோட் கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஃப்ரண்ட் கிளாஸ் லைட் வந்து எரியும். மற்ற டைமில் வந்து மியூட் ஆயிரும், அதாவது ஆஃப் ஆயிரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் போடக்கூடிய வீடியோவை மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.